வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவு என்னை வியக்கத்தக்க ஒரு களத்துக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. தொடர்ச்சியாக நீங்கள் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் எங்களுடைய பயணங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே ஒரு பேரானந்தமாகத்தான் இருக்கின்றது. இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் அவர் சகோதரி கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய சில செய்திகளை அவர் தெளிவாகவே எடுத்து வைத்திருந்தார். இதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய செய்திகளை இப்பொழுது எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்லது ஏன் இந்த விடயத்தை குறித்து வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது பேச வேண்டிய இக்கட்டான நிலைமை ஏற்பட்டது போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து பல விமர்சனங்கள் பல கோணங்களில் வைக்கப்பட்டது உண்டு. அப்படித்தான் சகோதரி கௌசல்யா அவர்கள் மீதும் அர்ஜுனா அவர்கள் மீதும் ஒரு சிலர் திட்டமிட்டு விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். இதில் யாருக்கும் உடன்பாடு இருக்கிறதா என்று தெரியாது. ஒரு பெண் அரசியல் சார்ந்த நகர்வுகளிலோ அல்லது பொது தளங்களிலோ அவள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே அவள் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு களத்தை ஒரு சிலர் பதிவாகவே வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு 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 விதமான ஒரு விமர்சனங்களை அவர்கள் வைக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படித்தான் சகோதரி கௌசல்யா அவர்கள் மீதும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரவலாக பல செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. வைத்தியர் அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் இடையே ஒரு நட்புறவு எப்படி உருவானது என்பதை மையப்படுத்திதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த காணொலியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தனத்தான் ஒரு நியாயம் சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த வேளையில் தனக்கு பலர் ஆதரவான களங்களை நீட்டிக்கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் சட்டம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு ஒரு குழுவினர் தனக்கு ஆதரவாக வருகிறார்கள். வைத்தியருக்கு எதிராக பேசக்கூடிய அணியிலே பலர் இருக்க, வைத்தியருக்கு ஆதரவாக பேசக்கூடிய அணியிலே இரண்டு பேர் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களம் இருந்திருக்கின்றது. அந்த ஆதரவாக பேசக்கூடிய களத்திலே கௌசல்யா அவர்களும் இருந்திருக்கின்றார். அதற்கு முன்பு வரை கௌசல்யா அவர்களுக்கும் வைத்தியர் அவர்களை தெரியுமா என்றால் தெரியாது என்பதுதான் நிஜம். அதுபோல வைத்தியருக்கு கௌசல்யா அவர்களை தெரியுமா என்றால் தெரியாது என்பதுதான் களம். எனவே இருந்த நீதிமன்றத்தில் அந்த விவாதங்கள் நடைபெற்ற பின்பு கௌசல்யா அவர்கள் வைத்தியரை சந்தித்து, நான் உங்களுக்காக இந்த களத்தில் நின்றிருக்கிறேன், உங்களை நான் சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் வருகின்றார். அதன் பின்பு நியாயம் நீதி இவைகளை மையப்படுத்திய களத்திற்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருப்பது சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவருடைய தன்னோடு இணைத்து கொண்டு பயணிக்க ஆரம்பிக்கின்றார். பல அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து அவர்கள் அலசியதை விட மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். இந்த இலங்கை மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான களங்களை மையப்படுத்திய தகவல்களை திரட்டுவதற்கான ஒரு சூழலும் எதிர்த்து அதற்காக களத்தில் நிற்பதற்கான ஒரு சூழலையும் அவர்கள் உருவாக்க தொடங்கினார்கள். அந்த உருவாக்கம் அவர்கள் மத்தியிலே ஒரு நட்புறவை உருவாக்குகிறது. ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, இந்த மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு, இவைகளை மனதில் கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணையக்கூடிய களம் வியப்புக்கு உரியதல்ல. அது அந்த தத்துவம் சார்ந்த விடயமாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம். அப்படித்தான் கௌசல்யா அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இணையக்கூடிய ஒரு களம் ஏற்படுகிறது. அதன் பின்பு தேர்தல் வருகின்றது. தேர்தலிலே அனைவருமே போட்டியிடுகிறார்கள். அப்படி போட்டியிடுகின்ற பொழுது வைத்தியர் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு களத்தை எட்டிவிடுகிறார். நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த விவாதங்கள், அவர் உட்கார்ந்து தமிழ் சார்ந்த தமிழர்களுக்காக அவர் பேசக்கூடிய விடயங்கள் இன்றும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. அதுபோல மக்கள் சார்ந்த வளர்ச்சி பணிகளை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களில் கூட வைத்தியர் முதன்மையாக பேசக்கூடிய களங்களையும் நாம் பார்க்க முடிந்தது. நம்மால் அதை தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த சூழலில் வைத்தியருக்கு எதிரான கருத்துக்களை எப்படி பதிவிடுவது என்பதை பலர் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் அரசியல் ரீதியான கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், ஒரு வெளிப்படையான மனிதராக வைத்தியர் இருக்கிறார். இதை ஒன்று மறைத்து வைத்து பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடம் இல்லை. காணொலியில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திடீரென்று பேசிக்கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு அழைப்பு வந்துவிட்டால் அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அழைப்பிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து பேசுவார். இதில் எந்த விதமான பந்தாவோ அல்லது எந்த விதமான பகட்டோ இல்லாமல் தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்படைத்தன்மை வைத்தியரிடம் இருக்கிறது. எனவே அரசியல் சார்ந்த களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற அடையாளம் வைத்தியர் மீது இப்பொழுது வந்தால் கூட அவர் சராசரியாக மற்ற மனிதர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற அடையாளம் அவர் மீது இப்பொழுது வந்து அமர்ந்து விட்டது. எனவே வைத்தியர் என்கின்றவர் மக்களுக்கான ஒரு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கதாநாயகர் என்கின்ற அடையாளம் வந்துவிட்டது. இது அரசியல் சார்ந்தவர்களுக்கு அது ஒரு நெருடலை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் தன்னை விட ஒருவர் பெயர் வாங்க தொடங்கிவிட்டார் என்கின்ற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களத்தை அவர்கள் எடுப்பது மரபுதான். இது பல கோணங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படித்தான் வைத்தியருக்கு எதிரான களங்களை எடுத்து வைத்தார்கள். ஆனால் அந்த களங்களில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. எனவே வைத்தியரை வேறு எந்த கோணத்தில் நாம் அவருக்கு இகழ்வான ஒரு நிலையை உருவாக்குவது என்கின்ற திட்டமிடுதல் ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரம் கௌசல்யா, சகோதரி கௌசல்யா அவர்களை தான். சகோதரி கௌசல்யா அவர்களுக்கும் வைத்தியர் அவர்களுடைய அந்த நட்புறவுக்குள்ளே ஒரு நஞ்சை விதைக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை வெளியே சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் ஒரு பொதுப்படையான களத்தில் வந்து ஒரு ஆண்களோடு இணைந்து பயணித்து விட்டால் அந்த பெண் மீது விமர்சனம் வைக்க வேண்டும் என்பது சராசரியாக இந்த சமுதாயம் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. அந்த கட்டமைப்பில் தான் கௌசல்யா அவர்களும் பாதிக்கப்பட்டார். அவருக்கு பல நெருக்கடிகள். எனவேதான் அது சார்ந்து விளக்கங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை வைத்தியர் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனவேதான் வைத்தியர் இந்த காணொலியில் பேசியிருக்கின்றார். இந்த காணொலியில் அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். கௌசல்யா அவர்கள் எப்படியெல்லாம் தன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றார், தனக்காக எப்படியெல்லாம் களத்தில் நிற்கிறார் போன்ற பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார். கடைசியில் வைத்தியர் குறிப்பிட்டார், மாகாண தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம். அப்படி போட்டியிடுகின்ற பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்தி நான் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்ற வேளையில் கௌசல்யா அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய களத்தை நான் உறுதியாக செய்வேன் என்று அவர் உறுதிபட கூடியிருக்கின்றார். இது உண்மையிலே ஒரு நட்புறவின் உச்சம் என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மண்ணில் நல்லவைகளை செய்வதற்கு ஒரு அணி திரளுகிறது என்கின்ற போது அதை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். வைத்தியர் அவர்களுடைய காணொலியில் தன்னுடைய மனக்குமுறலை அவர் கொட்டியிருக்கின்றார். அதில் உண்மை இருக்கிறது என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.